Daily. Taste the Daily. சொல்லுங்க அத்தை. என்ன பண்ற மருமகளே? உங்க பையன் ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. அதான் சப்பாத்தி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? சரி, என் பேரை என்ன பண்றான்? உங்க பேருனா? பாட்டியே என்ன வந்து பாக்குறது இல்லன்னு சொல்லி என்ன கேள்வி மேல கேள்வி கேக்குறான். ஓ, அவ்வளவு கேக்குறானா? உன் பாட்டி இங்க ஒரு மோசமான தாத்தா கிட்ட சிக்கி முழிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லு. சீக்கிரமாவே வந்து பாக்குறேன்னு சொல்லு. சரிங்க அத்தை. அப்புறம் இனியா, ஒரு குட் நியூஸ் தெரியுமா? என்ன அத்தை? அன்னைக்கு டாக்டர் விஷயத்துல அமுதாக்கு அவ அண்ணன் கிட்ட குட்டு வாங்கி கொடுத்தோம்ல, இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு குட்டு அவ தலையில விழுந்துச்சு. எப்படி? எல்லாம் நீ சொன்ன அந்த பப்பாளி பழ ஐடியா இல்ல, அதனாலதான். இந்த பப்பாளி பழம் நல்லா சாப்பிடுயாள் நீ. உடனே போய் இதை அண்ணன் கிட்ட சொல்லிடுவோம். அவர் வந்து பாத்துக்கிட்டோம். குடு குடு குடு. இங்கே இரு, நான் வந்துடுறேன். இந்த ஆப்பிள் சாப்பிடு சாப்பிடு. பாரு இந்த கொடுமைய. பப்பாளி பழத்தை உன் மருமக எப்படி ரசிச்சு ருசிச்சு சாப்பிடாரு பாரு. பாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பப்பாளி பழம் தானே நீ சாப்பிட்டுட்டு இருந்த. நான் ஆப்பிள் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். யாழ் நீ பப்பாளி பழம் தான் சாப்பிட்டா அத நான் என் கண்ணால பார்த்தேன்னு அடிச்சு சொன்னான். நான் எப்படி மாமா பப்பாளி பழம் சாப்பிடுவேன்னு யாழ் நீ கேக்க, எந்த உலகத்திலயாவது கர்ப்பிணிக்கு பப்பாளி கொடுப்பாங்களான்னு நான் சொல்ல. அமுதா முழிக்க உன் மாமா வச்சாரு பாரு ஒரு கொட்டு. ஐயோ, நல்லா வேணும் இந்த அமுதா சித்திக்கு. ஏற்கனவே குட்டு வாங்கின இடம் எலுமிச்சம் பழம் மாதிரி நல்லா வீங்கி இப்பதான் ஆறி இருக்கு. இப்ப மறுபடியும் குட்டு வாங்கியிருக்கா, ஆப்பிள் மாதிரி வீங்க போகுது. அத்தை, நான் ஒண்ணு சொல்றேன். என்ன இனியா? இன்னும் இதே மாதிரி ரெண்டு விஷயம் மட்டும் பண்ணுங்க. மாமா அமுதா சித்திய நேரா கீழ்பாக்கம் இருக்குல்ல, அங்க கொண்டு போய் சேர்த்துருவாரு. நீ சொல்லி நாங்க செய்யாம இருப்போமா? நாங்க இங்க பண்ற எல்லா ஆபரேஷனுக்கும் நீ தான் டைரக்டர். அத்தை, ஒரு நிமிஷம் போன் கொடுங்க. யாழ்னி கிட்ட குடுக்கற. இனியா, நீ சொல்றதெல்லாம் நாங்க செய்யறோம். ஆனா நீதான் எங்களோட ஒரு வார்த்தைய கூட கேக்குறதே இல்ல. ஆரம்பிச்சிட்டாளே. ஐயோ அக்கா, இப்போ எதுக்கு இந்த குத்தல் பேச்சு? நீ சொல்லி நான் அப்படி என்ன கேக்கல. அந்த திவ்யா விஷயம்தான். அவ விஷயத்துல இருந்து நீ விலகியே இருக்க மாட்டியா? இல்ல இன்னும் அவளுக்காக நீ அலைஞ்சுக்கிட்டே தான் இருக்கியா? அக்கா, நான் தான் சொன்னேன்ல, இந்த விஷயத்துல நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த பிரச்சனையில சம்மந்தப்படதான் செய்யணும். அந்த பிரச்சனையை தவிர நான் வேற எந்த பிரச்சனையிலயும் தலையிட மாட்டேன். சரியா? திவ்யாக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும்னு நீ ஈஸியா சொல்லிட்ட இனியா. எனக்கு தான் எங்க மனசு திக்கு திக்குன்னு அடிச்சுக்குது. கண்ணை மூடி ஒரு நிமிஷம் கூட என்னால தூங்கவே முடியல தெரியுமா? அந்த ரவுடிங்க சவுக்கு கட்டையால உன் வயித்துல அடிக்க வந்ததுதான் கண்ணு முன்னாடி வந்து வந்து போகுது. தயவு செஞ்சு அந்த மாதிரி ஆபத்தான விஷயத்துல இருந்து எவ்வளவு விலகி இருக்க முடியுமோ அவ்வளவு விலகி இரு இனியா. அக்கா, நான் தான் பத்திரமா என் குழந்தைய பெத்து உன் கையில குடுக்கறேன்னு சொன்னேன்ல. குழந்தை மட்டும் விஷயம் இல்ல இனியா, நீ எனக்கு முக்கியம் இல்லையா? உன் மேல அப்படி ஒரு அடிபடுறத என்னால தாங்கிக்க முடியுமா சொல்லு? சரி, ஓகே ஓகேக்கா. நான் திவ்யா விஷயத்தை எவ்வளவு சேஃபா ஹேண்டில் பண்ண முடியுமோ அவ்வளவு சேஃபா ஹேண்டில் பண்றேன். அதுக்கப்புறம் வேற எந்த பிரச்சனையிலயும் தலையிடாம இருக்கேன். ஓகே? சரி இனியா. சரி, நான் போன் வைக்கிறேன். உன் மாமாவுக்கு சப்பாத்தி ரெடி பண்ணணும். சரியா? சரி, நான் சொல்லிடுறேன். நம்ம அப்புறம் பேசுவோம். அத்தை, இனியா உங்களுக்கு பாய் சொல்ல சொன்னா. யாரு போன்ல? வேற யாரு கூப்பிட போறா? அத்தையும் யாழ்னியும் தான். என்னவா? அங்க அமுதா சித்தைய
கீழ்பாக்கம் அனுப்புறதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. அத சொல்லிதான் அத்தை சிரிச்சிட்டு இருந்தாங்க. சூப்பர். கீழ்பாக்கணும் முடிவே பண்ணிட்டீங்களா? அதுதான் அவங்களுக்கு ஏத்த இடம். ரைட். இவங்களால அங்க இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராம இருந்தா சரி. சரி நான் கிளம்புறேன். ஏங்க இருங்க. இங்க பாருங்க, உங்களுக்காக தான் ஹார்ட் ஷேப் சப்பாத்தி பண்ணிருக்கேன். கிளம்புறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இருங்க, சாப்பிட்டு போலாம். அங்க போய் உட்காருங்க போங்க. வேணாம்யா, ரொம்ப ரொம்ப டைம் ஆயிருச்சு. கிளம்புறேனே. ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்பப்ப இப்படி ஸ்ட்ரைக் பண்ணலனா நீங்களாவே இருக்க மாட்டீங்கல்ல? நான் காலையில சீக்கிரம் எந்திரிச்சு யாருக்காக சமைக்கிறேன்? எல்லாம் உங்களுக்காக தானே. அப்ப நீங்க வேண்டான்னு சொன்னா என் மனசுக்கு கஷ்டமா இருக்காதா? இல்லையா, அந்த தீனதயாளன் எனக்கு மேல் போஸ்டிங்ல இருக்கானா, அவன் எனக்கு எதிராக ஏதாவது பண்ணிட்டே இருக்கான். ஒவ்வொரு நாளும் அவன் என்ன குளறுபடி பண்ணுவான்னு யோசனையாவே இருக்கு. நான் சம்மந்தப்பட்ட நிறைய கேசஸுடைய ஃபைல்ஸ் அங்க இருக்கு. முக்கியமான சாட்சிகளுடைய வாக்குமூலம்லாம் இருக்கு. அவன் எனக்கு சிக்கல் உண்டாக்குறதுக்காகவே எவிடன்ஸ் ஏதாவது டேமேஜ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நான் சீக்கிரமா போயிடணும்னு தோணுது இல்லையா? இது சரிப்பட்டு வராது. நான் சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க. நம்ம ஜூனியரை விட்டு இப்ப உங்களை ஒரு உத விட சொல்றேன், அப்ப கேப்பீங்க நீங்க. ஜூனியர், உங்க அப்பாவுக்கு நல்ல ஒரு உத விடுங்க சொல்றேன். ஐயோ, உதையா? அது ஜூனியர் விக்ரமுடைய உதையா இருந்தா பயங்கரமா வலிக்கும். அதே ஜூனியர் இனியாவுடைய உதையா இருந்தா கேட்கவே வேணாம், தாங்கவே முடியாது. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க ஜூனியர். அப்பா சைலண்டா சாப்பிட்டு போயிடுறேன். ஓகே? அந்த பயம் இருக்கட்டும். ஓகே. சுபாஷ். சார் சார் இப்போ எங்க இருக்கீங்க? வீட்ல. என்ன மேட்ரு? சார் இப்போ நீங்க உடனே ஸ்டேஷனுக்கு வர முடியுமா? என்னாச்சு சார்? அந்த தீனதயால என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? சார் ஸ்டேஷன்ல இருக்க ஃபைல் எல்லாம் திறந்து எதையோ தேடிட்டு இருக்கா சார். சார் அதுலயும் குறிப்பா நீங்க ஹேண்டில் பண்ண கேஸா பார்த்து தேடி எடுத்துட்டு இருக்கா சார். சார் ஆனா என்ன தேடிட்டு இருக்கான்னு தெரியல சார். நினைச்சேன் திருட்டு ராஸ்கல் ஏதாவது அந்த மாதிரி பண்ணுவான்னு நினைச்சேன். என்னாச்சு விக்ரம்? அந்த உதவாகர இருக்கான்ல, அவன் என்னோட ஃபைல்ஸ் எல்லாம் போராட்டி தான் பார்த்துட்டு இருக்கானா. ஐயோ, ஏன் இப்படி பண்ற? 10 நிமிஷத்துல நாங்க வரோம். சரியா? ஓகே சார், கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. எனக்கு வர்ற கோவத்துக்கு நேரா போய் அவனை ஷூட் பண்ணி. இருங்க விக்ரம். இல்ல வேண்டாம் விக்ரம், நீங்க கோவப்படாதீங்க ப்ளீஸ். நீங்க இன்டெலிஜென்ட்டா மூவ் பண்ணி அவனை காலி பண்ண முடியும். கோவம் மட்டும் படாதீங்க. அது என் கையில இல்லையா. நம்ம என்ன ஆயுதத்தை கையில எடுக்கணும்னு எதிரி தான் தீர்மானிக்கிறான்னு எங்க டிபார்ட்மெண்ட்ல சொல்லுவாங்க. ஏன்னா அந்த தீனதயாளனை நான் என்ன செய்ய போறேங்கிறத கடைசியில அவன் தான் தீர்மானிக்க போறான். சாரி அனியா, சாரி ப்ளீஸ். நான் கிளம்புறேன் ப்ளீஸ். சாப்பிட்டு போங்க, ஒரு 5 மினிட்ஸ் இருங்க ப்ளீஸ். சாரி ப்ளீஸ். ஓகே விக்ரம். ஐயோ, ஐ லவ் யூ. என்னையா, விக்ரமோட சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ்லாம் ரொம்ப கிளியரா இருக்கு. உண்மையிலேயே ஒவ்வொரு கேஸ் இப்படிதான் முடிச்சிங்களா இல்ல ஃபைலுக்காக கேஸ ஜோடிச்சிங்களா? ஒரு மிஸ்டேக் கூட கண்டுபிடிக்க முடியலையே சார். மிஸ்டேக் எல்லாம் நாங்க என்னைக்குமே பண்ணதில்லை சார். கேஸ் விஷயத்துல விக்ரம் சார் நெருப்பு மாதிரி இருப்பார். சும்மா ஆளுக்கு கதை விடாதீங்க. பதவியில் இருக்கிற எந்த மனுஷனும் பணத்து மேல ஆசைப்படதான் செய்வான். விக்ரம் உங்க யாருக்குமே தெரியாம அப்படி என்ன வழியில கோல்மால் பண்ணி சம்பாதிச்சானு நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். சார் அவர் ரொம்ப நேர்மையானவர் சார். நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் நீங்க எதிர்பார்க்கறது எதுவும் கிடைக்காது சார். பார்க்கலாம். ஏ தீனா, சார் அதெல்லாம் நான் டீல் பண்ற கேஸ் ஃபைல் சார். இதெல்லாம் நீ ஏன் படிச்சு பார்த்துட்டு இருக்க? நான் உன்னோட சீனியர் ஆபீசர். உன்னோட ஃபைல்ஸை பார்க்கறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லையா என்ன? எந்த கேஸ பணத்தை வாங்கிட்டு வேற மாதிரி டீல் பண்ணிருக்கேன்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பணத்துக்காக நீதியும் நேர்மையும் வளைக்கிறது ஏன் பழக்கம் இல்ல சார். சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை தான் ஒவ்வொரு கேஸ்லயும் பண்ணிருக்கேன். அதை தாண்டி உன்னால வேற எதுவுமே அதுல கண்டுபிடிக்க முடியாது. அப்படியா ஆபீசர்? அதையும் பார்த்துடலாமே தான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
சுபாஷ், சார் நேத்து ஒரு ஜென்ஸ் ஹாஸ்டல்ல செயின் காணும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா, அது என்னன்னு விசாரிச்சுட்டா? சார் அதுக்கு முன்னாடி சுபாஷ்! சார் ஏட்டையா, எனக்கு சார்? இவருக்கு ஒரு 2 டீ வாங்கிடுவாங்க போங்க. ஓகே சார். டேய் தீனா, நீ என்ன ஃப்ராடு வேலை பண்ணி மறுபடியும் இந்த வேலைக்கு வந்தேன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் கஷ்டப்பட்டு போலீஸ் ட்ரைனிங்ல கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்தவன். ஒரு லட்சியத்தோட இந்த காக்கி சட்டையை போட்டிருக்கேன். என்ன பழி வாங்கணுங்கிற உன் நினப்பு என்னைக்கும் பலிக்காது. இதோட மரியாதையா உன் சதி வேலையெல்லாம் நிறுத்திக்க, இல்லைன்னா ஏய், ஒரு சீனியர் ஆபீசரை இப்படிதான் மரியாதை இல்லாம பேசுவியா? நான் உடனே கமிஷனர் கிட்ட பேசி இன்னைக்கே நான் உனக்கு மெமோ கொடுக்க வைக்கிறேன். டேய், என்ன சீனியர் ஆபீசரு? எக்ஸ்ட்ராவா 2 ஸ்டாரும் சட்டையில இருக்கலாம், ஆனா ஒன்ன மாதிரி ஒருத்தனை எல்லாம் சீனியர் ஆபீசர்னு ஏத்துக்க முடியாதுடா. என் வைஃப் இனியாவை கடத்தி வச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து மாயாவை தப்பிக்க வச்ச நீ எல்லாம் சீனியர் ஆபீசர்னு சொல்லிட்டு தெரியாத அசிங்கம். நான் முழிக்கிற, நான் சொன்னது உண்மைதானே? காக்கி சட்டை போடுறதுக்கு அருகதையே இல்லாதவன் நீ, இதுல சீனியரம். மாயாவும் நீயும் கூட்டு களவாணிங்கிறதுனால தானே நீ அவளை ரிலீஸ் பண்ணி அனுப்புன. அதான் இப்ப வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சே. கில்லாடிடா நீ. ஆமா, நீ சொல்றது எல்லாமே உண்மைதான். ஆ. ஆனா அதுக்கெல்லாம் உன்கிட்ட ஆதாரம் இருக்கா? சாட்சி இல்லாத எந்த விஷயமும் சட்டப்படி எங்கேயுமே செல்லாது விக்ரம். இங்க பார், மாயாவுக்கு இனியா எதிரி, எனக்கு நீதான் எதிரி. நாங்க 2 பேரும் தனித்தனியா இருந்தப்ப நீ எங்களை ஜெயிச்சிட்ட. ஆனா இப்போ நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்திருக்கோம். நீ எங்களை ஒன்னும் பண்ண முடியாது. பாத்துக்கிட்டே இரு, சீக்கிரமா நான் உன்னையும் தூக்குவேன். அதுக்கு முன்னாடி உன் கண்ணு எதிரிலேயே உன் பொண்டாட்டிய தூக்க வேண்டாம். என்ன பத்தி என்ன வேணாலும் பேசு, இனியாவை பத்தி பேசுன அவ்வளவுதான் அவனே. மாயாவும் நீயும் ஒண்ணு சேர்ந்தா உங்களை என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைச்சியா? டேய், எனக்கு இந்த யூனிஃபார்முக்கு ஏத்த மாதிரி சட்டப்படி நடந்துக்கவும் தெரியும். அவசியம் ஏற்பட்டா அந்த சட்டத்தை மீறவும் எனக்கு தெரியும். நீ என்ன சொன்ன? ஏன் பொண்டாட்டிய தூக்கிடுவியா? டேய், இப்ப சொல்றேன்டா, கேட்டுக்க. இன்னொரு தடவை இனியாவை நெருங்க முயற்சி பண்ண, துப்பாக்கியால பட்டுன்னு சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஒண்ணு என் ஸ்கெட்சில் நீங்க 2 பேர் ஜெயிலுக்கு போவீங்க, இல்ல எத்தனையோ என்கவுண்டர் பண்ண எனக்கு உங்க 2 பேரை போட்டு தள்ளுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க 2 பேரும் உங்க நாட்களை எண்ணிக்க வேண்டியதுதான். சார் டீ சார். ஏசி சார் கொடுங்க, பாவம் கதி கலங்கி போயிருக்காரு, ரிஃப்ரெஷ் ஆகட்டும். சார் போய் அதை உன் தலையில ஊத்திக்க. அங்க பப்பாளி பழம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தா ஆப்பிள் இருக்கே. என்னது இது? ஆ, சரி சரி சரி, ரெடியா இருக்குன்னு சொன்னாங்க யாழினி. சரிங்க அத்தை. அம்மா, நான் உண்மையதானே சொன்னேன். அத்தை, கோவில்ல டாக்டரை பார்த்தது உண்மை. டாக்டர் இனியாவ யாழினின்னு கூப்பிட்டு பேசினது உண்மை. யாழினி, பாத்தியா, அமுதா முழு சந்திரமுகியா மாதிரி தனக்கு தானே பெணாத்திக்கிட்டு இருக்கா. Taste Daily. Taste the Daily. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
nothing.